வணக்கம் மாணவர்களே, நாம் இப்போது 3ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் அலகு 6 நேரத்தில் இருக்கிற எக்ஸசைஸ்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வகுப்புக்குள்ளே போகலாம். பின்வரும் நிகழ்வுகள் நிகழும் நேரத்தை பொறுத்து வகைப்படுத்துக. சூரிய உதயம் காலையில் நடக்கும். அப்போது இங்கே சூரிய உதயம் அப்படின்னு எழுதணும். அடுத்தது சூரியன் மறையும் நேரம் மாலை. சூரியன் மறைவு. அடுத்து 3 பள்ளிக்கு வரும் நேரம் காலையில் தானே பள்ளிக்கு வருவோம். பள்ளிக்கு வருதல் காலை. அது பள்ளியிலிருந்து வீட்டுக்கு செல்கிற நேரம் மாலை. வீட்டுக்கு செல்லுதல் மாலையில் வீட்டுக்கு போவோம். காலை சிற்றுண்டி காலையில் உண்ணுவோம். காலை சிற்றுண்டி. அடுத்தது இரவு உணவு இரவில் உண்ணுவோம். இரவு உணவு. இருளாக இருக்கும் நேரம் இரவு. இருள் இரவில் தான் இருக்கும். நம் காலை வணக்கம் சொல்லும் நேரம் காலை. காலை வணக்கம் காலையில். காலை வணக்கம். அடுத்தது மாலை வணக்கம் மாலையில். மாலை வணக்கம். இதில் நேரத்தை கேட்டிருக்காங்க. நீங்கள் நேரத்தை கூட எழுதலாம். சூரிய உதயம் 6 மணிக்கு ஆரம்பிக்கும் இல்லையா, அதுபோல் நேரத்தில் நீங்கள் எழுதலாம். காலை வணக்கம் எத்தனை மணிக்கு சொல்லுவோம்? 8 மணிக்கு சொல்லுவோம், இல்லைன்னா 6 மணிக்கு லேட்டு சொல்லுவோம். இப்போ 7 மணின்னு போடுவோம். அடுத்தது பள்ளிக்கு வரும் நேரம் 8:30க்கு நீங்கள் பள்ளிக்கு வருவீங்க இல்லையா, அப்படி போட்டுக்கலாம். இரவு உணவு 8 மணிக்கு சாப்பிடுங்க. 8 பிற்பகல் பீப்பா. வீட்டுக்கு செல்லுதல் மாலையில் 4 மணிக்கு வீட்டுக்கு போவோம், இல்லைனா 4:30க்கு வீட்டுக்கு போவோம். அப்படி அந்த நேரத்தையும் நீங்கள் எழுதலாம். முதலில் நடைபெறும் நிகழ்வுக்கு மு எனவும் அடுத்ததாக நடைபெறும் நிகழ்வுக்கு ஆ எனவும் எழுதுக. சாப்பிடுதல் சமைத்தல். ஃபஸ்ட்டு சமைக்கணும், அதுதான் முன்னாடி. அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும், அது பின்னாடி. தொடர் வண்டி அல்லது பேருந்தில் ஏறுவது செல்ல வேண்டிய இடத்தை சென்றடைதல். ஃபஸ்ட்டு தொடர் வண்டி அல்லது பேருந்தில் ஏறணும் முன்னாடி. அப்புறம்தான் பின்னாடி நம்ம செல்ல வேண்டிய இடத்தை சென்றடைவோம். அதுக்கு பி போட்டுடணும். வரைபடம் வரைதல் வண்ணம் தீட்டுதல். முன்னாடி வரைபடம் வரையணும், பின்னாடி தான் வண்ணம் தீட்டணும். பையிலிருந்து புத்தகத்தை எடுத்தல் வாசித்தல். முன்னாடி புத்தகத்தை எடுக்கணும், பின்னாடி தான் வாசிக்கணும். கதவை திறப்பது அறையினுள் நுழைவது. முன்னாடி கதவை திறக்கணும், அடுத்தது தான் பின்னாடி என்ன செய்யணும், அறையினுள் நுழையணும். பின்வரும் நிகழ்வுகளை காலமுறை வரிசையில் வரிசைப்படுத்துக. நடக்க ஆரம்பித்தல் பிறப்பு. பள்ளியில் முதல் வகுப்பில் சேர்த்தல். 3ஆம் வகுப்பில் பயிலுதல். 2ஆம் வகுப்பில் பயிலுதல். முதல்ல பிறக்கணும், பிறப்பு. முதலில் பிறப்பு. இரண்டாவது நடக்க ஆரம்பிக்கிறது, நடக்க ஆரம்பித்தல். மூன்றாவது முதல் வகுப்பில் சேர்க்கணும், பள்ளியில் முதல் வகுப்பில் சேர்த்தல். பள்ளியில் முதல் வகுப்பில் சேர்த்தல். அடுத்தது 4வது 2ஆம் வகுப்பு பயிலுதல். 2ஆம் வகுப்பு பயிலுதல். அடுத்த 5 3ஆம் வகுப்பு பயிலுதல். 3ஆம் வகுப்பில் பயிலுதல். அடுத்தது விதை விதைத்தல், காய் காய்த்தல், பழம் பழுத்தல், பூ பூத்தல், செடி வளர்தல். ஃபஸ்ட்டு விதையை விதைக்கணும். விதை விதைத்தல்.
அடுத்து செடி வளரும், செடி வளர்தல். அடுத்தது பூ பூக்கணும், பூ பூத்தல். நான்காவது காய் காய்த்தல். ஐந்தாவது பழம் பழுத்தல். காய் காய்த்தல். அடுத்த ஐந்தாவது பழம் பழுத்தல், பழம் பழுத்தல். சுழற்சியை ஏற்படுத்தும் மற்றும் ஏற்படுத்தாத நிகழ்வுகளை பட்டியலிடுக. சுழற்சி உள்ள நிகழ்வுகள். ஃபஸ்ட்டு பாருங்கள், பள்ளிக்கு வருதல். இப்போ இன்றைக்கி பள்ளிக்கு போனோம்னா நாளைக்கும் பள்ளிக்கு போவோம் இல்லையா? அப்போ சுழற்சியில் இருக்கிறோம். சரிங்களா? பள்ளிக்கு வருதல் சுழற்சி முறையில் இருக்கும். பள்ளிக்கு வருதல். அடுத்து இரண்டாவது கடிகாரத்தின் சுழற்சி. அது சுழன்று கொண்டே தான் இருக்கும். சரிங்களா? அப்போ கடிகாரத்தின் சுழற்சி, கடிகாரத்தின் சுழற்சி. அடுத்தது வாரத்தின் நாட்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ வாரத்தின் நாட்கள். திங்கட்கிழமை வந்துச்சுன்னா மறுபடியும் திங்கட்கிழமை வரும் இல்லையா? அப்போ சுழற்சியில் தான் இருக்கும். அடுத்தது சுழற்சியை ஏற்படுத்தாத நிகழ்வுகள். உங்கள் செல்லப்பிராணியின் வளர்ச்சி. செல்லப்பிராணியின் வளர்ச்சி வந்து ஒரு முறை வளர்ந்துட்டா அவ்வளோதான், திரும்ப வளர்ந்துக்கிட்டே இருக்காது. செல்லப்பிராணியின் வளர்ச்சி. அடுத்தது வீடு கட்டுதல். ஒரு முறை கட்டினா அவ்வளோதான், திரும்ப திரும்ப வீடு கட்ட மாட்டோம். வீடு கட்டுதல். இட்லி ஒரு முறை சுட்டால் அவ்வளோதான், இட்லி சுடுதல். இட்லி தயாரித்தல். அடுத்தது கொடுக்கப்பட்ட சுழற்சியின் நிகழ்வுகளை நிறைவு செய்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. அடுத்தது வருடத்தின் பருவங்கள். வெயில் காலம், அப்புறம் மழைக்காலம், அடுத்தது குளிர்காலம். 3 பருவங்கள் இருக்குது. நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.